ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொண்டக்கடலை வச்சு 2 நாள் 2 விதமாக சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சிம்பிளாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பயிறு கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை, அப்படி இல்லைனா வெள்ளைக்கடலை, எந்த கடலைனாலும் எடுத்துக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 5 மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதே பவுலில் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். பச்சை பயிறு நல்லா முளைக்கட்டி வந்துட்டு, ஆனால் கொண்டக்கடலை முளைக்கட்டி வரல. அது முளைக்கட்டதுக்கு டைம் எடுக்கும். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 குத்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே முருங்கைக்கீரை நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமானதும் கூட. அனிமிக்காக இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாள் முருங்கைக்கீரை எடுத்தும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பச்சை பயிறு கொண்டக்கடலையில் நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வாரத்தில் ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரைக்கு பதிலாக இதோட வெங்காயம், கேரட், கொடமிளகாய், நீங்கள் விருப்பமான காய்கறிகளை இதோட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கரண்டி மாவு எடுத்து லேசாக தேய்ச்சி விடாமல் தட்டி மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்க மாதிரி பார்த்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தோசை வேண்டாம்னு நினைக்கவங்க இதை அப்படியே பணியாரக்கல் வச்சு பணியாரமாக கூட நம்ம சுட்டு எடுத்து கொடுக்கலாம். ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. மேலே 1/2 கரண்டி எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே மாற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷாக பூண்டு சட்னி, கார சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ராகி கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு இல்லை கேப்பை, ராகின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, அப்படி இல்லைனா வெள்ளை உளுந்து எதுனாலும் எடுத்துக்கோங்க. இதை 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்ததுனால வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 5 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அரைச்ச விழுதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுபோல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க கொண்டக்கடலை, ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு சேர்த்ததே போதும். இதையும் அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் ஹெல்த்தியாக சிம்பிளாக செஞ்சு கொடுங்க.
எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல தோசை மாவு அளவுக்கு இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சிடலாம். நான் ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்க வச்சுருக்கேன். நல்லா இது போல் நல்லா புளிச்சு வந்திருக்கும். மாவு பொங்கி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அரைச்ச உடனே புளிக்க வைக்காமல் சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்கக்கூடாது. ஒரு 8 மணி நேரம் போல் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சில் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல்லளவுக்கு பூண்டு, நல்ல கையளவுக்கு ஒரு குத்தளவு வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். 2 கருவேப்பிலை எனக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துடலாம். வேர்க்கடலை வறுத்து இருந்தால் 2 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான தேங்காய் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும். சிம்பிளாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இந்த தோசைக்கு இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக ஊற்றி எடுத்தாலும் தோசை அவ்வளோ சூப்பராக வரும். கேழ்வரகு, கொண்டக்கடலை ரெண்டுலேயுமே இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் அனீமியா வராமல் பாதுகாக்கும். ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எலும்புகளை நல்லா வலுவாக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்ல மொறுன்னு ராகி கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிரும். கொண்டக்கடலையில் இரும்பு சத்து, செலீனியம், ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இதுபோல் நல்ல ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால உடம்புகளுக்கு ரொம்ப நல்லது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வாரத்தில் ஒரு 4 நாளாவது சாப்பிடும்போது ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு நல்ல பெஸ்ட்டாக வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.